பேசாம சிஎஸ்கே போன சீசன் ஜடேஜாட்ட கேப்டன்சி கொடுக்காம இருந்திருக்கலாம். அங்க ஸ்டார்ட் ஆன பிரச்சனை இப்போ வர ஒரு மாதிரி போயிட்டே தான் இருக்கு. லாஸ்ட் சீசன் ஜடேஜா கேப்டன் பண்ணாரு. தொடர் தோல்வி காரணமா எம்எஸ் தோனி திரும்ப கேப்டன் ஆயிட்டாரு. சிஎஸ்கே ஹோட்டல்ல இருந்து ஜடேஜா கோச்சிட்டு போனதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தோனி ஜடேஜாட்ட பர்சனலா பேசி சமாதானம் பண்ணியிருக்காரு. அதே சமயம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டையும் எனக்கு ஜடேஜா டீம்ல வேணும்னு பேசியிருக்காரு. இதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சு. தோனிக்கு இந்தியா ஃபுல்லா எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சதான். பட் இந்த சீசன் தோனிக்கு மேபி லாஸ்ட் சீசனா கூட இருக்கலான்னு ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க தோனியை பார்த்தாலே. அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் விளையாடுறது இல்லை. எல்லா மேட்சஸ்லையும் சிஎஸ்கே சைடில் 4வது இல்லை 5வது விக்கெட் ஆகும்போது ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஏன்னா தோனியோட பேட்டிங்கை பார்க்க போறேன்னு. அந்த 4வது 5வது விக்கெட்டாக நிறைய தடவை ஜடேஜா அவுட் ஆயிருக்காரு. நம்ம ஃபேன்ஸே நம்ம அவுட் ஆனால் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களேன்னு ஜடேஜாக்கு ஒரு சின்ன வருத்தம். இதை போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தோனிக்கும் ஜடேஜாக்கும் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரியல. குஜராத் மேட்ச் அப்போ கூட 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் மேட்ச் முடிஞ்ச பின்னாடி சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் ஜடேஜாட்ட ஏதோ பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜடேஜாக்கு எக்ஸாக்டாக என்ன பிரச்சனைன்னு இன்னும் தெரியல. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இதை பேசி சால்வ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் அதே சமயம் ஜடேஜாவும் ஒன்று புரிஞ்சுக்கணும், தோனி ஃபைனல் பேஸ் ஆஃப் கிரிக்கெட் கரியரில் இருக்காரு. ஜடேஜா அவுட் ஆனால் மட்டும் ஃபேன்ஸ் எக்ஸைட் ஆகிறது கிடையாது. ராய்டு, சிவம் துபேன்னு அந்த இடத்துல யார் விக்கெட் ஆனாலும் ஃபேன்ஸ் தோனி பேட்டிங்கை பார்க்கறதுக்கு அப்படி தான் பண்ணுறாங்க. இது கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. பட் ஜடேஜா கொஞ்சம் புரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். இதை